ஒரு வழியா தீபாவளி எல்லாம் முடிச்சுட்டு டியூஸ்டேவே நாங்க நேட்டிவ்லேருந்து கிளம்பிட்டோம். அம்மா வீட்டுக்கு போவே இல்லைங்க. டைம் இல்லன்னு சொல்லிட்டு அப்படியே மாமியார் வீட்லேருந்து அம்மா வீடு 1 ஹவர் தான். கள்ளக்குறிச்சின்றதுனால போயிட்டு அப்படியே ஒரு விசிட்ட போட்டு அம்மாவையும் கூட்டிட்டு சென்னைக்கு போற பிளான். ஸோ அம்மா வீட்ல ஒரு 2 ஹவர்ஸ் கூட இருக்க முடியல. இன்னைக்கு ஊருக்கு கிளம்புனா தானே ரஷ்ஷா இருக்குமே, எல்லாருமே கிளம்புவாங்கன்னு நினைச்சு பிளான் பண்ணி போனோம். ஆனா விக்கிரவாண்டி டோல்கேட் கிட்ட மட்டும் தாங்க கொஞ்சம் செஞ்சிக்குள்ள போயிட்டு சுத்திட்டு வாங்கன்னு சொல்லி பிளாக் பண்ணி விட்டுட்டாங்க. மத்தபடி ரோடே ஃப்ரீயா தான் இருந்தது. என்னடா ஆச்சரியமா இருக்கு. ஸ்கூல் லீவ் விட்டதால ஒரு வேளை எல்லாரும் அப்படியே ஊர்லயே ஹால்ட் ஆயிட்டாங்களோன்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரதுக்கு நைட்டு 12 ஆயிடுச்சுங்க. நாங்க வந்து ஈவினிங் ஒரு 4:30 கிளம்பணும் கள்ளக்குறிச்சியில இருந்து. வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. நடுவுல வந்து சாப்பிடறதுக்கு மேல்மருவத்தூர் கிட்ட பாத்தீங்கன்னா ஆரிய பவன் ஒரு ஹோட்டல் ஓபன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. அங்க ஒரு 1 ஹவர் வேஸ்டா போயிடுச்சு. கூட வந்து அம்மா அப்புறம் மாமனார் எல்லாம் வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட் டே வந்து எப்பயும் போல இட்லி மாவு இருக்கு, அதுல இந்த ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்த பொருள் எல்லாம் ஒழுங்கா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு பொங்கலே செஞ்சுட்டேன். பொங்கல் செய்யும்போது ஃபர்ஸ்ட் தாளிப்பு தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க தண்ணி ஆட் பண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் அரிசி ஆட் பண்ணி செஞ்சு பாருங்க. சூப்பரா இருக்கும் வெண்பொங்கல். அந்த ஃபிளேவர் இன்னும் சூப்பரா இருந்தது. அது மட்டும் இல்லாம கந்த சஷ்டி நேத்து ஃபர்ஸ்ட் டே இல்லையா, புதன்கிழமை. அதனால வந்து வீடு தொடச்சு விளக்கு பாத்தெல்லாம் கழுவி பெரிய வேலையா இருந்தது. அம்மா அந்த ஹெல்ப்லாம் எனக்கு பண்ணாங்க. ஸோ இது எப்படி இருக்கணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா 2 வேளை சாப்பிட மாட்டேன், ஒரு வேளை சாப்பிடுவேன். இப்போ என்னால முடியலைங்க. ஸோ காலையில மட்டும் விரதம் வந்துட்டு மத்தியானம் வந்து படைச்சிட்டு சாப்பிடுவேன். வீடெல்லாம் சுத்தம் பண்ணிடணும். ஸோ அவங்கவுங்க ஹெல்த் கண்டிஷன் ஃபீடிங்லாம் பண்றீங்கன்னா இருக்க முடியாது. அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதாங்க. ஃபர்ஸ்ட் டே கந்த சஷ்டி விரதம் நல்லபடியாக நேற்று முடிஞ்சது.